நீங்களா? நானே தான். ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நான் உங்க பக்கத்துலயே நிக்கிறேன், அது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? யோசனைலாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நோ, நீங்க பொய் சொல்றீங்க கங்கா. யோசனை கூட இல்ல, ஏதோ ஒரு கவலை. அதான் எப்படி இந்த இருட்டுல எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம்னு கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. am I correct? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரஞ்சன். இல்ல கங்கா, ஏதோ இருக்கு. அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. லுக் கங்கா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் யார்கிட்டயா ஷேர் பண்ணிக்கிட்டா பாரம் குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்ற விஷயமா இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்றேன்ல, அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் என்ன தனியா இருக்க விடுங்க. ஓகே கங்கா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. விடிய விடிய வேணாலும் எங்கேயே உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க, நான் அப்படி வெயிட் பண்றேன். ரஞ்சன், இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம், போங்க. நீங்க போய் உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க, இல்ல அழுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. இருக்க வேண்டியவங்களுக்கு மனசு இல்லாம போச்சு, அப்புறம் யாருக்கு இருந்தா எனக்கு என்ன? என்ன சொல்றீங்க கங்கா? என்ன யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாரும் அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா நான் அவங்க மேல எல்லாம் தேவையில்லாம அக்கறை எடுத்துக்கிறேன் பாருங்க, அதான் இப்படி இருக்க. அவங்க மேல மட்டும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு நானும் ஒரு காரணம் தான். நீங்க பேசுறது அதிசயமா இருக்கு கங்கா. மத்தவங்க உங்களை புரிஞ்சிக்காததுக்கு நீங்க எப்படி காரணமா இருக்க முடியும்? சிரிச்சு சிரிச்சு பேசினா எங்க நம்மள ஏமாளியா நினைச்சிருவாங்களோன்னு ரொம்ப கண்டிப்பானவளா என்ன சுத்தி நானே ஒரு வேலி போட்டுக்கிட்டேன் பாருங்க, அது ஒரு காரணம். நாமளும் மத்தவங்கள போல ஆடம்பரமா காரு பங்களான் வாழணும்னு ஆசைப்பட்டு சில இடங்கள்ல சின்ன சின்ன தப்புகளை பண்ண பாருங்க, அது அடுத்த காரணம். இந்த கங்கா எப்பவும் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் இருப்பா, குணத்தை மாத்திக்க மாட்டான்னு மத்தவங்க முடிவு பண்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் பாருங்க, அது அடுத்த காரணம். இது எல்லாத்துக்கும் மேல இப்படி ஒருத்தி நம்மளே நினைச்சிட்டு இருக்காங்கறத நினைக்காம புரிஞ்சுக்காத தொல்காப்பியனை காதலிச்சேன் பாருங்க, அது முக்கியமான காரணம். தொல்காப்பியனை நீங்க காதலிச்சீங்களா? ஆமா. ஆனா என் காதலோட ஆழத்தை சொல்லி என்ன முழுசா புரிய வைக்க எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படியே சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை சொல்லாம விட்டதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஆனா ஒண்ணு ரஞ்சன், தொல்காப்பியனை மீட் பண்ண இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பழைய கங்கா செத்து போயிட்டா இப்ப இருக்கிறது உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்ட புது கங்கான்னு நான் புரிய வைக்கணும். ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு இனிமே கிடைக்காது. தொல்காப்பியன் மனசுல நான் தப்பானவங்கிறது மட்டும்தான் ஆழமா பதிஞ்சிருக்கு. கங்கா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. தொல்காப்பியனை மீட் பண்ற நேரம் வரும்போது நீங்க உங்களை புரிய வைங்க. அதான் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன்ல. இல்ல கங்கா, நடக்கும். உண்மையா நேசிக்கிற காதல் என்னைக்குமே தோத்து போகாது. தொல்காப்பியன் கிட்ட நான் பேசுறேன் உங்களுக்காக. என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல காதலோட வலி என்னன்னு காதலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நானும் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்தவன் தான். அதெல்லாம் விரிவா இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப சுருக்கமா சொல்லணும்னா, பிரச்சனைகளை வெளியிருந்து வேடிக்கை பார்க்கணுமே தவிர அதையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஓகே, உங்க வீட்டுக்கு போலாமா? நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் போறேன். பாத்தீங்களா, இப்பதான் எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சுல, அப்படியே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. வாங்க போலாம். கம் ஆன். அங்க எங்க போறீங்க? என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே.
என்ன சாந்தி? என்னாச்சுங்க? ஏதா புது பிரச்சனையா? இல்ல, கங்காவோட அம்மாவும் அக்காவும் இங்க வந்தாங்க. கங்கா இங்க வந்தாளான்னு கேட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, கங்கா இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஃபோன் பண்ணி பார்த்தாங்களாம், ஃபோன் எடுக்கலையா? ஆஃபீஸ்ல நிறைய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டாங்களா? கங்கா ஆஃபீஸ்ல இருந்து அழுதுட்டு வேற போனான்னு சொன்னாங்க. அவங்க இங்க வந்தப்பவே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏங்க, ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா கங்காவுக்கு? ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள். அதுல இவங்க பிரச்சனை என்னன்னு சரியா தெரியல. நீங்க கங்காவை பாத்தீங்களா? நான் பார்க்கலங்க. எங்க போனாங்கன்னு அதை விடுங்க உங்களுக்கு? சாந்தி. ஏற்கனவே தலைவலியா இருக்கு. விடுங்க. ஏங்க சாப்பிடல? வேண்டாம். இனி உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். குட் பை. పదని సరిగారి నిజని గమప పదని సరిగారి గరి సని సనిద పాప దని స அம்மா, அவ வந்துருவாமா? என்னடி வந்துருவா? இன்னும் காணோம். ஏன்னா அம்மா பார்த்தேல, முடியாத உடம்போட ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. கங்கா கண்ணோட பதட்டத்துல இருக்காங்க. அதுக்கு நீங்க போய் பார்க்கலாம்ல? பார்க்கணுமா? ஏன்னா நீங்க இந்த ஆத்து மாப்பிள்ள தானே, 4 இடத்துல போய் தேடி பார்க்கலாம்ல? எதுக்குடி? எதுக்கு? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அந்த கழுதை வந்தா என்ன வராட்டா என்ன? அது ஒரேடியா வராம இருந்தாலே நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். என்னப்பா இப்படி பேசுறேன்? பின்ன என்ன பின்ன? அது ஒரு ஊர் சுத்தி தானே. அந்த தொல்காப்பியம் பயில எழுதுன்னு எங்கேயாவது ஊரை சுத்தின்னு இருக்கோம். அம்மா, பனி அதிகமா இருக்கு. அவ வந்துருவாமா, நீ உள்ள வந்து உட்காரு. என்னடி, வீட்டு விட்டு போன பொண்ணு இன்னும் காணோம். நாளை வேற ஆயிடுத்து. நம்ம தாம்பளைங்களும் தேட மாட்டேங்கிறா. நீ என்னடா உள்ள வந்து உட்காரு உள்ள வந்து உட்காருன்னு சொல்ற? அம்மா, நான் சொல்றத கேளு. என்ன தொந்தரவு பண்ணாத, பேசாம போ. நான் வரல. கங்கா, 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 என்னடி அடடே, ஆச்சு? வாங்க தம்பி வாங்க. எங்க இந்த நேரத்துல நீங்க இவ்வளவு அழிச்சுட்டு தலையெல்லாம் கட்டு போட்டிருக்கு? என்னாச்சு? என்ன நடந்தது? ஆமா, அது ஒண்ணும் இல்ல சார். ஏர்போர்ட் போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதான். இல்ல சார். ஐயோ. என்னடி ஆச்சு உனக்கு? எங்கதான் போயிருந்த? ஆண்டி சொல்லுடி. உள்ள போய் பேசலாமே. வாங்க வாங்க உள்ள வாங்க. சார் உள்ள வாங்க சார். வாங்க தம்பி வாங்க.
வாங்க உட்காருங்க. சார் உட்காருங்க சார். கங்கா எங்கடி போன? நாங்க ஃபோன் பண்ண நீ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நீயாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இன்னும் உன்னை காணோமேன்னு நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? ஆண்டி அவங்கள எதுவும் கேட்காதீங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க தான் அவளை கூட்டு பண்ணாளா? அது எங்களுக்கு தெரியாது. அதான் ஒரேடியா பதறி போயிட்டோம். என்னாச்சோ ஏதாச்சோன்னு அதுக்காரி ஒரேடியா பயந்துட்டா. ஆக்சுவலாக நாங்கள் போலீஸுக்கு போகிறதா இருந்தோம். கமிஷனர் கூட என் ஃப்ரெண்டு தான். அவர் பேர் கூட பேர் தான் சரியா ஞாபகம் இல்லை, மறந்து வச்சு. எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம்? தேவையில்லாம கங்காவோட பேர் தானே கெட்டு போகும். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் மூட் அவுட் ஆகி பீச்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, அதான் வந்துட்டாங்கல்ல. அவளா இங்க வந்தா? நீங்க தானே பார்த்து கூட்டின்னு வந்திருக்கீள். வேலைக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா வீட்டில் இருக்கிறவள ஆலோசனை கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. இதுதான் அடங்காப்படாரியாச்சே. பீச்சு பார்க்குன்னு உட்காந்து அழ வேண்டியதுதான். அவங்க மேல தப்பு இல்ல. ஆபீஸ்ல பல பிரச்சனைகள், அதுல கங்கா பேரை இன்வால்வ் பண்ணி பல பேர் டார்ச்சர் கொடுத்துட்டாங்க. தொல்காப்பியனும் சேர்ந்து டார்ச்சர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் கங்கா அப்செட் ஆயிட்டாங்க. நினைச்சேன் என்னைக்கும் வாய்கழியே பேசுவாள, இன்னைக்கு பேசாம வாயை மூடின்னு இருக்காளேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பணாத பையன் தொல்காப்பியம் தானே. காதலாம் காதல், தராதரம் தெரியாம. அங்கிள் அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, நீங்களும் ஏன் இப்படி? ப்ளீஸ். ஹலோ, நான் தொல்காப்பியன் பேசுறேன். தம்பி அந்த தொல்காப்பியம் தான் பேசுறான். நீங்களே அவங்ககிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. இந்தாங்க. ஹலோ தொல்காப்பியன், நான் தான் ரஞ்சன் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் கங்கா வீட்டில் யார்கிட்ட பேசணும். ஏன் கங்கா கிட்டே பேசலாமே? ஆ ஒரு நிமிஷம் இருங்க. கங்கா, தொல்காப்பியன் பேசுறாரு, உங்ககிட்ட பேசணுமா? என்னங்க பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க. தொல்காப்பியன் செஞ்சது தப்பா சரியான அப்புறம் பேசிக்கலாம். அவரும் உங்களை மாதிரியே கோமா இருந்திருக்கலாம் இல்லையா? அதான் எங்கேயோ போட்டுன்னு இவ்வளவு நேரம் கண்டுக்காம இருந்துட்டு இப்ப இறங்கி வந்து பேசுறாரு. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி எங்க ஆத்து பொண்ணு கங்காவை அவமானப்படுத்தினதும் இல்லாம அவர் ஃபோன் பண்ணி ஆறுதல் வேற சொல்லணுமாமா. இப்ப நான் அவனை என்ன பண்றேன் பாருங்க. கொடுங்க அந்த போனை. ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? தொல்காப்பியன், இங்க எல்லாருமே உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இன்ஃபேக்ட் கங்கா ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. ப்ளீஸ் மார்னிங் பேசுங்களேன். ஹலோ, பார்த்தல தம்பி, இப்படி நேரம் கெட்ட நேரத்துல ஒரு ஆச்சாரமான ஆத்துக்கு ஃபோன் பண்ணி இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றவன்ட்ட போய் இந்த கேடு கெட்ட கழுத சகவாசம் வச்சுட்டு இருக்கு. இந்த பாவத்தை நான் எந்த கங்கையில போய் கழுவுவேன்? சார், எதுக்கு இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை நாம பெருசு பண்ண வேண்டாமே. போக போக சரியாயிடும். பாத்தியாடி, இதான் பெரியாத்து மனுஷா பேசுற பேச்சு. கேட்டுக்கோ. உன் பொண்ணு ஸ்நேகிதம் வச்சுட்டு இருக்காளே தொல்காப்பியன்னு ஒருத்தன் கூட அடிதடி சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். உருப்படாத பய. அவங்கிட்ட இப்படிலாம் ஒரு நல்ல வார்த்தையை எதிர்பார்க்க முடியுமா? சார், என்ன எவ்வளவு வேணாலும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுங்க, ஆனா என்ன கம்பேர் பண்ணி யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க. ஓகே, ஏன் இன்னும் எல்லாரும் இதையே பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, போய் தூங்குங்க. நானும் கிளம்புறேன். கங்கா, இதையே நினைச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நீங்க போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். ஏதாவது சாப்பிட்டு போலாமே? இல்ல, இவ்வளவு லேட் டைம்ல வேண்டாம், இன்னொரு நாள் வரேன். வாங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துங்க. அனுப்பிட்டு வரேன். சார், என்ன நேரங்கிட்ட நேரமா இருக்கு. நீங்க தனியா நான் வேணா கூட வரட்டுமா சார்? பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கார்ல தானே வந்தேன், நானே போய்க்கிறேன். ஓகே சார்.
என்ன ஏதோ பம்பர மாதிரி தெரியுது. ஆமாம் சார். சார் அது இந்த ஃபிக்ஸட் லைன் கூடிய சீக்கிரம் டிஸ்கனெக்ட் ஆகிடும் சார். நீங்கள் வேணா ரீசார்ஜ் பண்ணிக்கலாமே சார். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. கிராஸ் ட்ராக் பண்ண நல்லா இருக்காது. சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா சார்? தொல்காப்பியன் கங்கா இந்த ஃபிக்ஸட் லைன் கூடிய சீக்கிரம் கட் ஆகிடும். ஆயிடும் என்ன, ஆல்மோஸ்ட் ஆயாச்சு சார். அதுக்கப்புறம் நீங்கள் அதை தான் இன்டைரக்டாக சொன்னேன். புரியலையா சார்? புரியுது. நானும் அதை தான் இன்டைரக்டா சொன்னேன். வரட்டுமா? குட் நைட். இவன் நடிக்க தெரியாம நடிக்கிறானா இல்ல நடிக்கிறதே தெரியக்கூடாதுன்னு நடிக்கிறானா? ஒன்றும் புரியலையே. வளர்ந்தவன் கவுத்துருவானோ? வளர்ந்தவன் கவுத்துட்டானே.